ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம vlogல என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு லேசி டே இன் மை லைஃப் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. நான் தூங்கி பொறுமையாக எழுந்து விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே விண்டோ காற்று வாங்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வரலாம். தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இங்கே தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ அழகாக இருக்குது. 5xல் வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. அங்கே டென்னிஸ் கோர்ட் இருக்குங்க. நான் கேட்டேன், ஆக்சுவலாக நான் அந்த டென்னிஸ் கோர்ட்டில் போய் கேட்டேன் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மந்த்லி 2 பர்சனுக்கு 1200 என்னமோ சொன்னாங்க. 1200 கிராம்ஸ். 1200 கிராம்ஸ்னால் அது இருந்துச்சுன்னா நான் ரூம் ரெண்ட்டே கொடுத்துட்டு போயிடுவேன் இதுக்கு. அப்புறத்துக்கு நான் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி எடுத்து ஒரு பெட் ஸ்பேஸில் நானே இப்போ அந்த அக்கா சேர்த்துமே ரூம் ரெண்ட்டை 1200 கொடுக்குறோம். இவங்க அந்த டென்னிஸ்க்கு மட்டுமே 1200 சொல்கிறாங்க. நான் கேட்டு பார்த்துட்டேன், இந்த மாதிரி மந்த்லி 300-400 இருந்தால் ஓகே, அந்த மாதிரி நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் என்ன ஜோக் பண்ணுறீங்களா அப்படின்னு 1 ஹவருக்கு 10 கிராம்ஸா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த டென்னிஸ் வாங்கி வச்சுட்டு வேஸ்ட்டாக இருக்குது. எங்கேயாச்சும் போயிட்டு யூஸ் பண்ணி. இப்போ டைம் என்னன்னு தெரியுமா? டைம் 12:30 ஆகுது. நான் இப்போ தான் எழுந்து ப்ரஷ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ்க்கு ஆஃப்டர்நூன் போனால் போதும். அதனால தான் நான் இப்போ எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிச்சுதான். அதனால ஃபஸ்ட்டு ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் கேரட் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏபிசிடி ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது வெறும் ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும். நான் எனக்கு சாப்பாடு மாதிரி ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருந்தாலும் இதை அப்படியே வச்சுட்டு நான் சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். ஒன்ஸ் நான் சாப்பாடு சாப்பிட்டு வச்சுட்டு இதையே குடிப்பேன், பண்ண மாட்டேன். கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆஃபீஸ்க்கு என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். டெய்லியும் என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. வாங்க என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கலைஞ்சு இருக்கு. ஓகே, கொஞ்சம் கேவலமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த ட்ரெஸ் தான் போட போகிறோம். நான் பேர் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு போட்டு காமிக்கிறேன். அதனால் நான் வழக்கம் போல் ரொம்ப மேக்கப்லாம் போட மாட்டேன். ஆஸ் யூஷுவல் நார்மல் நான் இந்த பேண்ட்டு, இந்த டைகர் பிரிண்டட் இந்த மாதிரி ஒரு டாப் போட்டு ஸ்கின் கேர், மாய்ஸ்சரைசர், லிப் பாம் இது மட்டும் போட்டு நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன். எனக்கு இது செட் ஆகாத மாதிரி, பேர் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல. கொஞ்சம் நான் வெயிட் லூஸ் பண்ணிட்டேங்க. பார்ப்போம் என்னென்னு. அதுக்கப்புறம் சார்ஜர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது இல்லைன்னா அதுக்கப்புறம் லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறதே வேஸ்ட்டு. ஸோ என் லேப்டாப்பில் ரொம்ப கோல்டு வெர்ஷன்னால் சார்ஜர் நிற்காது. அதனால் ஆல்வேஸ் ஐ கீப் மை பேக்.
பேக்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஷூ போட்டுட்டு போயிட வேண்டியது தான். பஸ்ஸு எத்தனை மணிக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் போயிட்டு அங்கே ரொம்ப நேரமாக பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வெயிலில் வெளியே பயங்கரமாக வெயில் அடிக்குது. அதனால் வந்து நான் போய் அங்கே போய் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்போ பஸ்ஸு வரும் அப்படின்ட்டு. பெட்டர் நம்ம வந்து ஃபோனில் அந்த பஸ்ஸு டைமிங் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டாங்க அந்த டைமுக்கு கரெக்டாக அங்கே போனால் ஈஸியாக இருக்கும்ல. நமக்கு எதுக்கு வெயிலில் போயிட்டு கஷ்டப்பட்டுருக்கணும். நான் கொஞ்சம் அறிவாளி இல்லை. 2:10 ஒரு பஸ் இருக்குது. 2:10 நம்ம அங்கே போயிட்டோன்னா ஒரு பஸ்ஸு 2:10 ஒரு 150 155 அந்த மாதிரி கிளம்புனா கரெக்டாக இருக்கும். நம்ம நடந்து போயிட்டு அந்த பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அப்படியே போயிடலாம். ஓகே, கையெல்லாம் வெள்ளை பூத்துரும். அதனால லைட்டாக மாய்ஸ்சரைசர் இருக்குது போட்டுக்கலாம். அங்கே ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சுட்ருக்காங்க அடிக்கிற வெயிலில் நல்லா குளு குளு குளுன்ட்டு. ஓகே, நம்ம விண்டோலாம் சாத்திட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் கிளம்பலாம். நான் என் பாஸ்போர்ட் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் யாருமே அந்த மாதிரி பாஸ்போர்ட்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வச்சுக்காதீங்க. நீங்கள் யாராச்சும் துபாயில் இருந்தீங்கன்னா பாஸ்போர்ட்டாக பத்திரமா வச்சுக்கோங்க. துபாய்னு இல்லை, நாட் ஒன்லி துபாய், ஃபாரின் கண்ட்ரியாக நம்ம எங்கே பாஸ்போர்ட் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்காக நீங்கள் நிறைய தெரிஞ்சிட்ருக்கணும். வாங்க போகலாம். இன்றைக்கி ஃபுல்லாக என் கூடயே ட்ராவல் பண்ண போகிறீங்க. நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மை காட், டோர் கீ மறந்துட்டேன். 1 செகண்ட். டோர் கீ வந்து டோரில் தாங்க இருக்குது. அந்த சைடில் பார்க்கல. நம்ம எத்தனை மணிக்கு 2:10 ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் டைம் வந்து என்ன ஆகுதுன்னா 1:54 கரெக்டாக ஆகுது. 2:10 நம்ம அங்கே ரீச் ஆகும். 2:10 நம்ம அங்கே ரீச் ஆகிடும்னா அந்த பஸ் நம்ம பிடிச்சிருவோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து மாய்ஸ்சரைசர் போட்டாலே ஒரு மாதிரி ஃபேஸு கருப்பான மாதிரி இருக்கும். நார்மலாக நல்லாயிருக்கும் எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன். அதனால் நான் வந்து சன்ஸ்க்ரீன் அவ்வளோவா போடவே மாட்டேன். ரொம்ப எனக்கு இந்த ஆஃப்டர்நூன் டைமில் வெளியே வரதான், அதனால தான் சன்ஸ்க்ரீன் போட்டேன். ஒரு மாதிரி ஆயிலியாக காட்டுங்க என் ஃபேஸ்க்கு. நான் எவ்வளவோ சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் வந்து அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகலை. இதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, அது வாங்கினேன். ஆனால் இதுவுமே வந்து எனக்கு செட் ஆகலை. பாருங்கள், ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் யாராச்சும் சன்ஸ்க்ரீன் இருந்தால் சஜஷன் பண்ணுங்கள்.
எந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் நல்லாயிருக்கும், ஆயிலி ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து நல்லாயிருக்கும், ட்ரை ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்கள் நீங்கள். அதுவும் நான் நல்லா இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வாங்கி. இல்லை 2:10 பஸ்ஸுன்றதுனால வந்து நான் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனேன், கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனேன். ஆனால் வந்து கரெக்டாக நம்ம இப்போ வந்து பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிட்டோம். 2 o'clock தான் ஆகுது. 2 o'clock தான் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ 10 minutes நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பஸ் ஸ்டாப்பில். நான் லேட்டாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாக கிளம்புனேன். ஆனால் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன். என்ன பண்ணுறது, நம்ம நடக்கிறது ஒன்று. அவள் தாங்க அப்படியே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா பஸ்ஸு வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி நான் உள்ளே அழகாக ஜாலியாக உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு சீட்டே கிடச்சிது. ஃபஸ்ட்டு சீட்டு கிடச்சேன்னா எந்த ஸ்டாப்பில் இறங்க போகிறேன் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே கிடச்சிச்சு. அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆஃபீஸ் வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அதை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பஸ்ஸில் நான் போக மாட்டேன். போகும்போது வந்து பை வாக்கிங்கில் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். வாக்கிங் போகும்போது எப்படி இருக்குது ரோடெல்லாம், ஏதாச்சும் ஷாப் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஈவினிங் இப்போ டைம் வந்து 3 o'clock ஆகுது. ஒரு 6 o'clock 7 o'clock அந்த மாதிரி வந்து நான் கிளம்புவேன் ஆஃபீஸ்லேருந்து. ஏன்னா நான் வந்ததே ஆஃப்டர்நூன் தான், அதனால் வந்து ஒரு 7 o'clock அந்த மாதிரி கிளம்புவேன். அப்போ கிளம்பும்போது பார்க்கலாம். இப்போ டைம் வந்து 8:30 ஆகுது. இப்போ தான் நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சா நான் கொஞ்சம் நேரம் ஆஃபீஸ்லேயே இருந்து இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் ஐ எம் ட்ரைங் டு ஷோ. தெரியல, அந்த பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ தான் வேலை முடிச்சுட்டு ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். வரும்போது நான் பஸ்ஸில் வந்துடுவேன், போகும்போது வந்து நான் நடந்து போயிடுவேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு 2-3 ஸ்டாப் தான் என் ஆஃபீஸ். அதனால் நான் போகும்போது நடந்தே போயிடுவேன். வரும்போது வந்து லேட் ஆகிடும்ல, அதனால தான் பஸ்ஸில் வருவேன். போகும்போது அப்படியே ஈவினிங் டைமில் ஒரு வாக்கிங் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நடந்தே போயிடுவேன். அப்படியே இது பாருங்கள், நான் வந்து நாளைக்கு ஒரு மீட்டிங் போகிறேன். அங்கே வந்து அவங்க எங்கள் கம்பெனியோட சாம்பிள் மெட்டீரியல் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாளைக்கு நான் ஒரு மீட்டிங் போகிறதுனால என்னால் வந்து ஆஃபீஸ் வர முடியாது. அதனால் நான் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே என் ரூம்லேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக மீட்டிங் போயிடுவேன்ல, இங்கே வந்துட்டு இதை எடுத்துகிட்டு நான் போகிறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ நான் வந்து இப்போவே அது கையில் எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் கொஞ்சம் அந்த பேக் வேறு வெயிட்டாக இருக்குது, இது வேறு வெயிட்டாக இருக்குது, முடியல. பார்க்கலாம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக மீட்டிங் போகிறேன். என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஹோப் நான் நல்லா பண்ணிவிடுவேன்னு எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. இப்படிலாம் போனால் தானே ஏதாச்சும் கற்றுக்க முடியும். அப்படியே பயந்து உட்காந்துட்டு இருந்தால் எதுவுமே கற்றுக்க முடியாது. ஸோ எங்கள் மேனேஜர் சொன்னார், நாளைக்கு நீ தனியாக தான் போகணும், தனியாக தான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படியே நான் போயிட்டுருக்கேன். டைம் வந்து 7:50.
ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகிடுச்சு. நான் அவன் எதுக்கு திரும்பி பார்க்குறான்னு தெரியலையே. என்னமோ அவர் அழகாக இருக்கார் அப்படின்னு அவரை வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு போல். ஏதோ கொஞ்சம் அப்படி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நல்லா இருக்கு இந்த காற்றுல இப்படி நடந்து போகிறது. நான் வந்து துபாயில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு நான் தனியாக ஸ்டே பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்த்ததே இல்லைங்க. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சும்மா ஒரு டிகிரி முடிக்கணும், நமக்கு ஒரு டிகிரி இருக்கணும் அந்த மாதிரி நினச்சி நான் வந்து படித்தேன். நான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி படிக்கல. ஆனால் இப்போ தோணுது என்ன, இது படிச்சிருக்கக்கூடாது, அது படிச்சிருக்கக்கூடாது, இந்த கோர்ஸ் ஏன் பண்ணியிருக்கக்கூடாது, அந்த கோர்ஸ் ஏன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறேன். எங்கள் ஸ்கூல்லையே எங்கள் டீச்சர்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, இப்போ உங்களுக்கு தெரியாது, போக போக நீங்கள் வேலைக்கு போயிட்டு வேலை தேடுவீங்களா அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காட் கிரேஸ் எனக்கு வந்து நல்லா கிடச்சிருச்சு. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சிருந்து நல்ல ஒரு கோர்ஸ்னால் நான் அப்போவே திங்க் பண்ணி எடுத்திருந்தேன்னா இப்போ நான் ஒரு நல்ல சேலரியில் நல்ல ஒரு ஜாப்பில் இருந்திருப்பேன் அப்படின்னு தோணும். இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். சீரியஸாக கை ரொம்ப வலிக்குது. இந்த மாதிரி கையில் வீடியோ பிடிச்சிட்டு அந்த பேக்கில் வேறு லேப்டாப்லாம் இருக்கா, அது கொஞ்சம் வைட்டு, இது வேறு கொஞ்சம் கையில் தூக்கிட்டு இருக்கேன்னா கை ரொம்ப வலிக்குது. ஆனால் எடுத்துகிட்டு இருக்கேன். ரோட்டில் போகிறவங்களாம் என்னையே தான் பார்த்துட்டு போகிறாங்க. நெவர் மைண்ட். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு ரூமுக்கு ஒரு 15 மினிட்ஸில் அந்த மாதிரி ரீச் ஆகிடுவேன். ரீச் ஆகிட்டு போய் குக் பண்ணணும். அதை நினச்சாலே தலைவலிக்குது எனக்கு. என்ன குக் பண்ணுறது அப்படின்னு டெய்லியும் இதையே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு வேலையாக இருக்குது. என்ன குக் பண்ணுறது அப்படின்றது யோசிக்கிறதுக்கு ஒரு வேலையாக இருக்குது. உட்காந்து இன்றைக்கி இது சமைக்கணும், அன்றைக்கி அது சமைக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து அதுக்கு தனியாக மைண்ட் யூஸ் பண்ணி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐயோ பார்ப்போம். அது போகிற போக்கில் அப்படியே போக வேண்டியது. லெட் இட் கோ. காய்ஸ், நம்ம வந்து ரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க, நானும் சொல்கிறேன். பட் எதுக்கு அந்த பெல் பட்டன் இருக்குது அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது